அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து, நமக்காக அவர் மரித்து, நமக்காக உயிரோடு எழும்பினார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த விதமான நமக்கு போராட்டங்களும் நமக்கு இல்லை. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட நான் பேச வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்பதாக ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பதாக 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனமானார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதாக. உயிரோடு கூட எழுந்த இயேசு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு பாருங்கள், அந்த இடத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அப்போஸ்தலர்களுக்கு திருஷ்டாந்தரமாக அவர் உயிரோடு கூட இருப்பதை காண்பித்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்து இயேசு நம் அருகிலே தான் இருக்கிறார். நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத நிமித்தமாக இயேசுவை காணாதவர்கள் போல இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்கள் போல இருக்கலாம். ஆனால் அநேக காரியங்களிலே தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு திருஷ்டாந்தரமாய் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான பிரதர் டிஜிஎஸ் தினகரன் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நீங்கள் அறிவீர்கள். அவர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவும், அநேக ஊழியர்களை எழுப்பவும், தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமான இயேசு அழைக்கிறார் என்று சொல்லுகிற ஊழியத்தை ஸ்தாபிக்கவும் கர்த்தர் அந்த தேவ மனுஷரை இந்த உலகத்திலே பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் நடந்த ஒரு சம்பவத்தை தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். நான் அதை படித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய பணியிலே இருக்கிற நாட்களிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பேங்க் ஆஃபீஸராக பணிபுரிந்தவர். அந்த வங்கியிலே அவர் பணிபுரிகிற காரியங்களிலே உண்டாகிற சம்பளங்கள் எல்லாவற்றையும், தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய காரியங்களையும் கவனிக்காமல் அவர் ஊழியத்துக்காக எல்லாவற்றையும் செலவு செய்து விடுவாராம். அப்படி அவர் செலவு செய்துவிட்டு அவர் தன்னுடைய வேலைக்கான காரியங்களை போவார், குடும்பத்துக்குரிய காரியங்களை பார்ப்பார். அருமையான சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் அந்த பாரங்களை சுமந்து அவர்கள் அந்த
குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படியாக ஒரு நாள் அவர் தன்னுடைய வேலைக்காக போய்விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தவுடனே இந்த அருமையான சகோதரி ரொம்ப கோப முகத்தோடு முகத்தை திருப்பி கொண்டவர்களாக அவர் வீட்டில் அமர்ந்திருந்தாராம். அப்போ அவர் அந்த அருமையான சகோதரியை பார்த்து சகோதரி டிஜிஎஸ் தினகரன் கேட்டாராம், ஏமா அப்படி கோபமாக இருக்க, என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்டாராம். அப்போ பாருங்கள், அந்த அருமையான சகோதரி சொன்னாங்களாம், நாளைக்கு ஈஸ்டர், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புத்தாடை எடுப்பதற்கு கூட நமக்கு வழி இல்லை, நல்ல ஆகாரம் செய்வதற்கு கூட நமக்கு வழி இல்லை, நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாவற்றையும் ஊழியத்துக்காக கொடுத்து விடுகிறீர்கள், குடும்பத்தில் இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய குறையை அந்த அருமையான தேவ மனுஷனிடத்தில் அந்த அருமையான சகோதரி சொன்னார்களாம். பாருங்க, உடனே இவர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படையிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த, ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்துக்காகத்தானே செலவு செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட ஒரு புத்தாடை எடுப்பதற்கு கூட வழி இல்லாத நிலைமையிலே உம்முடைய ஈஸ்டர் பண்டிகையை நாங்கள் குடும்பமாய் கொண்டாடுவதற்கு சந்தர்ப்பம் இல்லையே, இப்படிப்பட்ட நிலைமை குடும்பத்தில் இருக்கிறதே என்பதாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு தேவதூதன் அவருக்கு முன்பதாக தோன்றினாராம். நடந்த சம்பவம், தேவதூதன் அவருக்கு முன்பதாக தோன்றி, உன் வீட்டில் ஒரு பழைய பெட்டி இருக்கு பார், அந்த பெட்டியை போய் பார் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொன்னாராம். பாருங்க, இவருக்கு ஆச்சரியம், அது பழைய பெட்டி, அது ரொம்ப நாள் ஆச்சு, அதை திறந்து, ட்ரங்க் பெட்டி என்று சொல்வார்கள், அது திறந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை போய் பார்க்க சொல்லி இந்த தேவதூதன் சொல்லுகிறாரே, அதில் என்ன இருக்க போகிறது என்பதாக அவர் நினைத்து போய் பாருங்க, அந்த ட்ரங்க் பெட்டியை அவர் திறந்தாராம். மேலே எல்லாம் பழைய துணிகள் தான் இருந்தது. அந்த துணிகளை அவர் எடுத்து பார்க்கும் பொழுது அநேக ஆயிரங்கள் நிரம்பின பணக்கட்டுகள் அந்த ட்ரங்க் பெட்டியில் இருப்பதை கண்டு அவர் வியந்து போனாராம். அவர் அந்த தேவதூதனை பார்த்து சொன்னாராம், இதை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க, அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய குடும்பத்தின் தேவைக்காக அவர் செலவு செய்ய முற்பட்டாராம். பிரியமானவர்களே, இந்த நூற்றாண்டில் நம்மோடு கூட வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் இயேசுவை தரிசித்தார், திருஷ்டாந்தரமாய் இயேசுவை காண்பித்தார். இயேசு இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். இது ஒருவேளை நமக்கு கேட்பதற்கு வியப்பாக இருக்கலாம். இது இப்படி நடக்குமா, இது கூடுமா, இந்த சயின்ஸ் உலகத்தில் இது யோசிக்கக்கூடியதா இருக்கிறதா என்பதாக நம்முடைய குருவி மூளையை வச்சு, நமக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு நம்ம இல்லை இல்லை அப்படியெல்லாம் இருக்காது, அது பிரம்ம, இதெல்லாம் ஒரு கதை, இது அவரை ஆண்டவரை நேசிக்கிறதுனால அவர் எதனா சொப்பனம் பார்த்திருப்பாரு என்று ஒருவேளை நாம் சொல்லலாம் அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனால் இது நடந்த சம்பவம். அந்த தேவ மனுஷன் பொய் சொல்வதற்கு ஒரு ஊழியக்காரனாய் இல்லை, அவர் நடந்ததை அவர் சொன்னார். ஆச்சரியமான செயல். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட எழுந்தவர், தம்மை திருஷ்டாந்தரமாய் அநேகருக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு சமயம் பாருங்க, நான் இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து போயிருக்கும் பொழுது இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிற காலகட்டங்கள் உண்டாயிற்று. ஒரு நாள் முழுவதும் அந்த இடத்துல ஜெபிக்கும்படியான வாய்ப்பை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். அந்த இடத்துல ஜெபிக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு கால் எனக்கு முன்பதாக நிற்கிறதை பார்த்தேன். அதன் பின்பதாக அதனுடைய ரூபம் வானத்துக்கு மேலாக இருக்கிறதை என்னால் உணர முடிந்தது. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பல நேரங்களிலே தம்மை திருஷ்டாந்தரமாய் காண்பிக்கிறார், தம்மை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் தம்மை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட
இயேசு உயிர்த்தெழுந்தவராய் மத்தியிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, நீங்க மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஸ்திரீகள் இயேசுடைய கல்லறையை பார்ப்பதற்காக போகிறார்கள். பாருங்க, அங்க மரியாள், மகதலேனா மரியாள், இவங்கெல்லாம் கல்லறையை பார்ப்பதற்காக போகிறாங்க. இயேசுவை சிலுவையில் அடித்து அவரை மரித்தவராய் ஒரு குகைக்குள்ளாக அவரை வைத்து விட்டார்கள். அந்த குகைக்குள்ளாக அவர் இருக்கிற சமயத்தில் பாருங்க, அவருடைய பாடி அந்த குகைக்குள்ளாய் இருக்கிறது. அந்த சமயத்தில் 3வது நாள் பாருங்க, அந்த அருமையான சகோதரிகள் இயேசுவை பார்க்கும்படியாய் பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு அந்த கல்லறைக்கு அவர்கள் போகிறார்கள். அப்படி போகும் பொழுது பாருங்க, அவங்க நினைச்சிட்டு போறாங்க, ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த குகையை மூடி இருக்கிறாங்க. அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்பதாக அவர்கள் நினைத்து கொண்டு போகிறார்கள். திடீரென்று அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அதன் மேல் ஒரு தேவதூதன் அமர்ந்திருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்து பாருங்க, வசனத்தில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். இவர்கள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே பெண்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப பாருங்க, அந்த கல்லறையின் கற்கள் பிரட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவ தூதர்களை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு பாருங்க, அந்த கல்லறையில திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டு அவர்களுக்குள்ளாய் ஒரு பயம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும். மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கு தரிசனமாறாரு? 7 பிசாசு துரத்தப்பட்ட, பிசாசு பிடித்திருந்து விடுதலையான ஒரு சகோதரி தான் மகதலேனா மரியாள். அவங்களுக்கு தான் இயேசு முதல்ல தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. முதல்ல அவங்க தான் இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்குறாங்க. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுந்த இயேசு ஏதோ பெரிய பரிசுத்தவான்களுக்குத்தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார், ஏதோ பெரிய ஊழியக்காரர்களுக்குத்தான் தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளோடு கூட இருந்தவள். அந்த 7 பிசாசுகளை இயேசு ஊழியம் செய்த பொழுது துரத்தி அந்த சகோதரிக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவர்களுக்குத்தான் இயேசு தம்மை முதலாவது வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, முதல்ல உங்களுக்கு தான் நான் வெளிப்படுத்தி காண்பித்தேன். ஏன்னாக்கா அவங்க தான் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, அவங்க தான் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க,
பாருங்க, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, அவங்க தான் குடும்பத்தில் தன்னை பக்தி உள்ளவர்களாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. பாருங்க, அப்போவே இயேசு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ தான் போராடுறாங்க. ஆமாம், பெண்கள் வர முடியல, அதில் வர முடியல, இப்படி போக முடியல, அப்படி போக முடியலன்னு. இவங்க பாருங்க, அப்போவே அதிகாலையில் கல்லறைக்கு போயிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் செய்தியில், காலையில் எழுந்து போன ஒரு பெண்ணு நிலைமை என்னன்றத. இப்போ பாருங்க, பெண்கள் ஒரு கூட்டமாகவே அதிகாலையில் கல்லறைக்கு போயிருக்காங்க. அப்போவே இயேசு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அங்குதான் பாருங்க, மகதலேனா மரியாளுக்கு முதல்ல தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, சாதாரண மனிதர்களுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். உயிர்த்தெழுந்து இயேசுவை நீங்க பார்க்க வேணும்னு தேடி போனாக்கா, நேரங்காலம் பார்க்காம அவரை தேடினாக்கா, பயம், வருத்தம், இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு சந்தேகப்படாம அவரை தேடினாக்கா அவர் தன்னை வெளிப்படுத்துவார். இந்த மகதலேனா மரியாள் யாரை குறித்தும் ஒன்னும் குறித்து பயப்படல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இருட்டோட கல்லறைக்கு போனார்கள். பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், கல்லறையில் அது இருக்கும், இது இருக்கும், இவங்க இப்படி வருவாங்க, அப்படி வருவாங்க. பெண்கள்லாம் அந்த நாட்களில் வெளியில வர முடியாது. ஆனா இவங்க பாருங்க, அதிகாலையில் இயேசுவை பார்ப்பதற்காக அவர் கல்லறைக்கு கந்த வர்க்கங்களை அவர்கள் வைத்திருந்த அந்த எல்லா தைலங்களையும் கொண்டு போய் இயேசுக்கு அதை கொடுக்க வேண்டும், அவருடைய சரீரத்தில் அதை போட வேண்டும் என்பதாக அவர்கள் இயேசு மேல வைத்த அன்பினால அவரை தேடி போனாங்க. இயேசு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலே நீங்க கர்த்தரை தேடினா அவர் வெளிப்படுவார். ஆமென். நீங்க இயேசுவை தேடினா அவர் உங்களுக்கு தரிசனம் ஆவார். அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். நீங்க தேடாவிட்டா, எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு என்னால் இதை செய்ய முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னா அதுவும் முடியாது, அவரையும் தன்னை காண்பிக்கவும் முடியாது. உண்மையா நீங்க அவரை தேடினாக்கா, பரிசுத்த உள்ளத்தோடு அவரை தேடினாக்கா, வாஞ்சியோடு அவரை தேடினாக்கா, சாக்கு போக்கு இல்லாம எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை நீங்கள் தேடி போனா, அந்த அருமையான சகோதரிகள் மகதலேனா மரியாள் இயேசுவை கல்லறையில போய் தேடி பார்க்கிறார். அப்படி தேடி போய் பார்க்கும் பொழுது இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியும், இந்த ஈஸ்டர் நல்ல நாளில் ஆண்டவரை தேடுவோருக்கு, அது எவ்வளவு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அற்பமாய் எண்ணப்பட்டாலும் சரி, தன்னை அவர் வெளிப்படுத்துவார். அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு திஷ்டாந்தரமாய் தன்னை வெளிப்படுத்தினார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கும் தம்மை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 29 வரை வாசிக்கலாம். இங்கு வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் ஒரு வீட்டில் போய் தன்னுடைய அறைக்கதவை சாத்தி தாப்பாலிட்டு பயத்தோடு கூட இருக்கிறார்கள். அந்த இடத்துல இயேசு தோன்றுகிறார். அப்படி தோன்றிட்டு அவர் தன்னை வெளிப்படுத்தி காமிச்சிட்டார் சீஷர்களுக்கு. அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது தோமா என்று சொல்லுகிற, நம்ம நாட்டுக்கு வந்தார்ல, நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு வந்தார்ல தாமஸ், தோமா என்பவர், அவர் சொல்றாரு, அதை நான் நம்ப மாட்டேன். இயேசு உயிரோடு கூட எழுந்ததை நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். அது அந்த காலங்க அற்புதம் அல்ல.
தீர்க்க தரிசனம்லாம் அந்த காலங்க. இப்படியெல்லாம் நடக்குமா? இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த பீரியட்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இப்போ நவீன உலகம், அதை பற்றிலாம் பேசக்கூடாது. டீச்சிங் அப்படி தான் இருக்குது. பைபிள் காலேஜில் டீச்சிங் அப்படி தான் இருக்குது. நீ சமுதாயத்தை பார், ஏழை எளிய மக்களை பார், அடித்தட்டில் இருக்கிற மக்களை பார். இயேசுக்கு தெரியும் அடித்தட்டில் இருக்கிறவங்க யாரு, அவர் ஊழியம் செய்ததெல்லாம் எப்படி அப்படின்றது வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, அந்த மாதிரி தான் இயேசுவோடு கூட ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இயேசுவாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் தோமா. அவர் சொல்றாரு, இதை என்னால் நம்ப முடியாது அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றார்? வாசிக்கலாம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம், தரிசித்தோம், பார்த்தோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அவன்கிட்ட சொல்றாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையில் அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். வாசிக்கலாம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே அப்படி இருக்காங்க. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். இப்ப தோமா அவர் கூட இருக்கிறார். நான் நம்மட்ட சொன்னார்ல, அவர் இப்ப அந்த சீஷர்கள் கூட எல்லாரும் கூட சேர்ந்து இருக்கிறார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி, கேட்டல்ல, அவருடைய ஆணிகள் பாய்ந்த அந்த ஓட்டையில என் கையை நான் வச்சு பார்க்கணும், விலாவில் ஈட்டில் குத்தினாங்கல்ல அதில் நான் கை வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டார்ல. இப்ப அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமாவுக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பாருங்க எனக்கு அருமையானவர்களே, இந்த தோமா சந்தேக பேர்வில்லை. எல்லாவற்றிலும் அவருக்கு ப்ரூஃப் வேணும். இது எப்படி வந்திருக்கும் பைபிளில், இது எப்படி நடந்திருக்கும், இது முடியுமா, இது முடியாதா, இது எப்படி அப்போ சொல்லியிருப்பாங்க, இதில் முரண்பாடு இருக்குது. நிறைய பேர் பேசுறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதில் முரண்பாடு இருக்குது. பைபிளில் ஒரு முரண்பாடும் கிடையாது, மனுஷங்கிட்ட தான் முரண்பாடு இருக்குது. இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று இவங்களே வியாக்கியானம் சொல்லிக்குவாங்க. இவங்களே ஏதாயிலும் ஒரு கண்காட்டம் செஞ்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களையே பாருங்க, தங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் எந்த மனுஷனும் எழுதலைங்க. இதுல முரண்பாடே கிடையாது, இதுல எந்த விதமான சர்ச்சையும் கிடையாது. நீங்க நான் நிறைய கேட்டிருக்கிறேன், பேசும்பொழுது அதுல அது முரண்பாடு இருக்குது,
இதுல இது முரண்பாடு இருக்குது. எந்த முரண்பாடும் கிடையாது. வெவ்வேறு காலங்களிலே, வெவ்வேறு சமயங்களிலே, வெவ்வேறு இடங்களிலே எழுதப்பட்ட கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் கர்த்தருடைய வேத வசனம். இந்த வேத வசனத்தின் மேல அநேகருக்கு சந்தேகம். இயேசு வருவாரா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்பவே இயேசு தோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னாரு. எங்க வந்தாரு? அப்படிதான் சொல்லிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வேற வேலை கிடையாது, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் இயேசு வரதான் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அது நடக்கத்தான் போகிறது. தேவனுடைய வார்த்தைகள் பொய்யாகாது, அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அநேக சந்தேகங்கள் உண்டு. இந்த தோமாவுக்கு பயங்கர சந்தேகம். இயேசு கூட வாழ்ந்தாரு, இயேசு கூட ஊழியம் செய்யும் பொழுது இருந்தாரு, இயேசுடைய எல்லா அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தாரு, இவரும் கூட எல்லாம் சேர்ந்து செஞ்சாரு. ஆனா பாருங்க, இயேசு மரித்து கல்லறையில் வைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் உயிரோடு கூட எழுந்தாருன்னு சொன்னாக்கா அதை நம்ப மறுக்கிறார். நான் நம்ப மாட்டேன், சந்தேகம். நான் அவருடைய ஆணிகள் பாய்ந்த கைகளை தொட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விழாவை தொட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அப்படி சந்தேகப்படுகிறவனுக்குத்தான் இயேசு தன்னை திஷ்டாந்தரமாய் காண்பித்தார். இயேசு அங்கு தோன்றி, பார் ஆணிகள் பாய்ந்த கைகள், பார் விழாவிலே குத்தப்பட்ட காயங்கள், தொட்டு பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இயேசு தோன்றி சொல்றாரு. அவனை பார்த்து சொல்றாரு, அவிசுவாசி ஆயிராம விசுவாசி ஆயிரு. இன்னும் நீ அவிசுவாசி ஆயிராம விசுவாசி ஆயிரு. எனக்கு அன்பானவர்களே, சந்தேகப்படுகிறவர்களுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துவார். சந்தேகப்படுகிற எந்த ஒரு மனிதனும் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சந்தேகத்தினால இயேசுவை தரிசிக்க முடியல. எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, நமக்கெல்லாம் தெரியும் அருமையான சகோதரர் வில்சன் செல்லுகுமாரை குறித்து. அவர் ஒரு கம்யூனிசவாதி. இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு புத்தகங்கள்லாம் எழுதினவர். இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினவர். எந்த தெய்வமும் கிடையாது அப்படி சொல்லி அப்படி எல்லாம் பேசினவர். அப்படியெல்லாம் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். கல்லூரி வாழ்க்கையில் தன் இஷ்டம் போல பாவத்தில் ஈடுபட்டு ஒரு கிறிஸ்தவராக இருந்தும் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. ஒரு நாள் அவருடைய பட்டணத்தில், ராமநாதபுரத்தில் இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடந்ததா. இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் அருமையான பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவர் பின்பதாக ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணலாம், என்ன கிண்டல் பண்ணலாம், எப்படி இதெல்லாம் போய் இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைகளை எழுதலாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு எழுதி கொண்டிருந்தவர் தான் வில்சன் செல்லுகுமார். அவரை குறித்து தான் அன்றைய தினத்தில் ஆவியானவர் அருமையான டிஜிஎஸ் தினகரன் மூலமாய் பேசினார். அவரை சந்தித்தார், தம்மை திஷ்டாந்தரமாய் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு பாருங்க, அண்ணா மோகன்சி அவங்க அந்த டீம் எல்லா தேவ மனுஷர்களும் அவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை தான் இன்றைக்கு பிரசங்கமாய் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியத்தை தான் இன்னைக்கு பிரசங்கமாய் பேசுகிறார்கள். நடைபெறக்கூடிய காரியங்கள் அவர் மூலமாகத்தான் கர்த்தர் அவர்களுடைய ஊழியங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, சந்தேகப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசுவை குறித்து அவதூறாய் எழுத வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு மனுஷன், ஊழியக்காரரை குறித்து அவதூறாய் எழுத வேண்டும் பத்திரிகையில என்று சொல்லி நினைத்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு மனுஷனுக்கு இயேசு திருஷ்டாந்தரமாய் தன்னை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்து இயேசு அதை தான் செய்கிறார். இந்த நாட்களில் கூட அநேகருக்கு, சந்தேகத்தில் இருக்கிற அநேக முஸ்லிம் சகோதரர்களுக்கு, அநேக அரபு நாடுகளில் இருக்கிற மன்னர்களுக்கு, உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு, சந்தேகத்தில் இருக்கிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து இன்னைக்கு அவர்கள் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை சொல்லும்படியாய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்தவர் என்ன செய்கிறாரு? சந்தேகப்படுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் அவனை பார்த்து சொல்றாரு, கண்டு விசுவாசிகளை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கலையே நீ, என் கூடவே இருந்து என்னை விசுவாசிக்கலையே நீ, சகோதரர்கள் சொல்றத நீ விசுவாசிக்கலையே, நான் வந்து அவர்களுக்கு தரிசனமானதை சொன்னார்களே, நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே, விசுவாசிக்கலையே, உன்னை காட்டிலும் இனி காணாமல் என்னை ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசிக்கிறார்களே, அவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தம்மை சந்தேகப்படுகிறவர்களுக்கு இயேசு திருஷ்டாந்தரமாய் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அதுதான். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். நீங்கள் வாசிக்கலாம், யோவான் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். இங்கே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுரு இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர். இயேசு கடல் மேல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்படும் பொழுது நடந்து வான்னு சொன்னார். அவனும் நடந்து வந்தான். எவ்வளவு தூரம் நடந்து வந்தான்? இயேசு கைப்பிடிச்சு தூக்குற வரைக்கும் நடந்து வந்துட்டான். ஹல்லேலூயா. அந்த வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இயேசு அவருடைய கைப்பிடிச்சு தூக்குற அளவுக்கு விசுவாசம் நடந்து வந்துட்டான். அவ்வளவு ஆண்டவர் மேல அவருக்கு நம்பிக்கை. இயேசு செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் கூட இருந்து எல்லாவற்றுக்கும் பதில் தந்தார். மறுரூப மலையில போய் உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இங்கேயே தங்கிடலாம் ஆண்டவரே அப்படியெல்லாம் சொன்னாரு. ரொம்ப முந்திரி கட்டையா எல்லா காரியத்திலும் அப்படியே முதன்மையா வந்து நிற்பார். தன்னை அப்படிதான் அவர் இயேசு கூட இருந்து தன்னை காண்பித்து கொண்டார். இயேசு ஊழியம் செய்த நாட்களில் இப்ப இயேசு சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இப்ப இவருடைய மனசு மாறிடுச்சு. இனி நமக்கு பிழைப்பு இல்லை. இயேசு கூட போனோம், நல்ல மரியாதை இருந்தது. இயேசு கூட போனோம், நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. இயேசு கூட போனோம், ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. இப்ப இயேசு இல்லையே. இயேசு சிலுவையில் அடிச்சிட்டாங்களே, அவர் அவ்வளவுதான். நம்ம பிழைப்பை நம்ம பார்க்கலாம், நம்ம வேலையை நம்ம செய்யலாம். ஏற்கனவே அவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார்ல, அவர் அங்கிருந்து தானே இயேசு அவனை பார்த்து பிடிச்சு, நீ மனுஷனை பிடிக்கிறவனா நான் அவனை மாற்றுவேன் சொல்லி இயேசு அவனை ஊழித்து கூப்பிட்டாரு. அப்போ நம்ம பழையபடியே மீன் பிடிக்க போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கூட கொஞ்சம் பேர் கூட்டிக்கினாரு. தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண்ணும் போயிடணும். அநேகருடைய விருப்பம் அதுதான். தான் கெட்டாலும் பரவாயில்ல, மற்றவனை எப்படியாலும் கெடுத்துடணும், எப்படியாலும் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடணும். அவன் விசுவாசமா இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்து இலைக்கு பாயசம் தான், எப்படி ஆக்கணும், கெடுத்து குட்டி சவராக்கணும். இன்னைக்கு அப்படிதான் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. இந்த மனுஷனுக்கு அப்படித்தான், எப்படியா கெடுத்து விடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு, நான் மீன் பிடிக்க போறேன் வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வரேன் அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. பாருங்க, இவங்க போறாங்க. ஆயா, நான் மீன் பிடிச்ச எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல இந்த மீன் கிடைக்கும், இந்த நேரத்தில் இந்த மீன் கிடைக்கும், இந்த அலையில் இந்த மீன் கிடைக்கும், இப்படிப்பட்ட சத்தத்தில் இந்த மீன் வரும், எனக்கு தெரியும், வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு கிளம்பிட்டாரு. பாருங்க, போய் மீன் பிடிச்சு பார்க்குறாரு. வலைய போடுன்னு போடுறாரு. நைட்டெல்லாம் பிடிச்சி பார்த்தாரு, ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. உயிர்த்தெழுந்து இயேசு பார்த்தாரு. ஐயோ என் பிள்ளைங்க, பாருங்க, இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பின்மாற்றமாக போய் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சு பார்க்குறான், ஒரு மீனும் கிடைக்கலையே அப்படின்னு கடற்கரையில் போய் நிற்கிறார் இயேசு. அவங்கள பார்த்து சாப்பிட்றதுக்கு எதனா இருக்குதான்னு கேட்குறாரு. அவனுக்கு இயேசுன்னு தெரியல. பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இப்பதான் சொல்றான். அவர் யாருப்பா? இவர் சொல்றார், நான் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. இங்க வலதுபுறத்தில் போடு, அங்கதான் இருக்கிற நீ, அப்படியே போடு, அப்படியே பக்கத்திலே போடு அப்படின்னு சொல்றாரு. போட்டாக்கா வலை நிரம்பத்தக்கதாய் வலை கிழிஞ்சு போல. அதுலயும் ஆண்டவர் பாருங்க ஒரு இரக்கம். அந்த வலை பொத்தல் உழல வெயிட்டு தாங்காம அந்த வலை கிழிஞ்சியும் போல அது ரொம்ப அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ரொம்ப ஃபுல் ஆகிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்தார். ஏராளமான மீன்கள். இப்போ அவன் கேட்கிறான், யாருப்பா அது? அவ கூட இருந்த சீஷன், இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான், அவன் சொல்றான், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு. கர்த்தர்னா யாருன்னு கேட்குறாங்கல்ல, கர்த்தர்லாம் இல்லை, கடவுள். கர்த்தர்லாம் சொல்லாதீங்க சொல்றாங்கல்ல. இங்க யோவான் சொல்றாரு, அவர்தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. உடனே அவன் ஐயோ இயேசு இங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டமால்னு கடலுக்குள்ள குதிச்சிட்டான். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, பின்மாற்றமாய் போன ஒரு மனிதனை சந்திக்கும்படியாகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். பேக்ஸ்லைட் ஆன ஒரு நபரை சந்திக்கும்படியாகத்தான் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம். இயேசுவை எனக்கு தெரியும், இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை தந்தெல்லாம் உண்மைதான், ஆனா நான் சத்தியத்தில் நடக்க மாட்டேன், வேத வசனத்தின்படி நடக்க மாட்டேன், என் இஷ்டம் போலதான் நான் நடப்பேன். அதெல்லாம் அந்த காலம். பாருங்க, ஒரு காலத்தில் நான் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணேன் பிரதர், நான் நிறைய ஊழியம் செஞ்சேங்க. இப்பெல்லாம் நான் இப்படி போனேன் அப்படி போனேன். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம், ஒரு காலத்தில் அப்படி சொல்லுவாங்க.
நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. ஆனா இப்ப என்ன நிலைமை? அட் பிரசன்ட் இப்ப என்ன நிலைமை? பின்மாற்றம். பேதுரு இயேசு கூட ட்ரைனிங் எடுத்தார், ஊழியம் செய்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பின்மாற்றம். இயேசுவை பார்க்க முடியல. இயேசு வந்து நின்று பேசுறாரு, அவர் சொல்றாரு, ஆனா அவரை பார்க்க முடியல. காரணம் என்ன? அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பின்மாற்றமா இருக்கிறான். இப்ப பாருங்க, இயேசு தன்னை திஷ்டாந்தரமாய் வெளிப்படுத்துகிறார், அற்புதத்தை செய்து. இயேசு என்று அறிந்து கொண்ட உடனே கடல்ல குதிச்சிட்டான், கடல்ல குறிச்சி மனம் திரும்பிட்டான். இப்ப பாருங்க, பேதுருதான் சபையை கட்டும்படியாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. அவனை தனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவன் மேல அன்பு வைத்து அவன் இருக்கிற இடத்துக்கு போய், கடற்கரைக்கு போய், அவன் தொழிலிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு, நீ பின்மாற்றமா இருக்கிறாய் என்பதை உணர்த்தி அவனை மனம் திரும்ப செய்து இயேசு மீண்டும் அவனை கட்டி எழுப்பினார். இதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இயேசு உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை தன் பக்கமாய் திருப்பிக் கொண்டிருக்கிறார். பின்மாற்றமாய் இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை விட்டு தூரமாய் ஓடினவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் வல்லமையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு விட்டு தூரமாக இருக்கீங்களா? ஒருவேளை பின்மாற்றமாக போயிட்டீங்களா? அல்லது இயேசு மேலே சந்தேகம், ஏதோ ஒரு காரியத்தில் சந்தேகம், டவுட்ஃபுல்லாக இருக்கீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இன்னும் அவரை தேடாம, அவரை காணாம இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சந்தேகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு பின்மாற்றமாய் போனவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதுக்கு தாங்க இயேசு உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. இந்த கேட்டகரியில் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை அப்படியாய் ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஈஸ்டர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நாளிலே நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சந்தேகத்தோடு இருக்கிறேனா? இன்னும் அவரை தேடாமல் இருக்கிறேனா? இன்னும் பின்மாற்றமாய் போய் தூரமாய் இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் நம்மை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்வோம், நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த ஈஸ்டர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நல்ல நாளாய் அது இருக்கட்டும் என நான் இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நம்மை ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தி, இதில் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் சொன்னாக்கா, ஆண்டவருக்கு முன்பதாய் தாழ்த்தி உங்களை அர்ப்பணிங்க. இந்த தேவ செய்தி கேட்ட இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து, அவருடைய வாழ்க்கையை உம்மை திஷ்டாந்தரமாய் காண்பித்து, அவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவர்களை உயிர்ப்பித்து, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவருடைய சந்தேகத்தை மாற்றி, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உம்மை திஷ்டாந்தரமாய் காண்பித்து, பின்மாற்றமான வாழ்க்கையை ஆண்டவரே புதுப்பித்து, என் தேவனாகிய கர்த்தர் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.